தெய்வத்தின் பேரவை ஐயா பிரேமா அவர்கள் முன்னெடுத்து எங்களை எல்லாம் எங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து வழிபாட்டு உரிமையை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து எங்களை வழிநடத்தி செல்கிறார். அந்த வகையில் வள்ளலார் கருவியை காப்போம் என்ற நிலையில் தற்போது நாம் தொடர்ந்து பயணித்து வருகின்றோம். வள்ளலார் ஏன் பெருங்கலியை அமைத்தார்? ஏன் அரசு அந்த இடத்தில் பன்னாட்டு பன்னோக்கு மையத்தை நிறுவுகிறது? அதை ஏன் நாம் எதிர்க்கின்றோம்? மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு வரும் மக்களுக்கு நல்லதுக்கான செஞ்சிருக்கிறது, இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பல்வேறு தரப்பில் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் வள்ளலாருக்கு என்று நிலம் வழங்கப்பட்டது. தனிநபராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வழங்கினார்கள். எந்த நோக்கத்தில் வழங்கினார்கள்? திருச்சிற்றம்பல மேடையிலே தீண்டாமை இருக்கின்றது, அங்கே நாம் பெருங்கலியை நாம் கண்டு தரிசனம் செய்ய முடியவில்லை என்ற நோக்கில் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் வள்ளலார் இங்கே பொற்சபையும் சிற்சபையும் இந்த பெருங்கலியில் நாமே உருவாக்குவோம். இதே சிற்றம்பல மேடை தில்லை அம்பலத்தானை ஆணையிட்டு அழைக்கின்றேன். நீ இனிமேல் நாங்கள் அழைக்கும் போது இந்த பொற்சபையில் வந்து எங்கள் எல்லோருக்கும் காட்சி தர வேண்டும், அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனுக்கே ஆணையிட்டு அழைக்கக்கூடிய உரிமை தமிழர்களுக்கு மட்டுமே உள்ளது. அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களை மீறி சிவபெருமான் நம்மை நோக்கி வந்தார் என்றால் வள்ளலார் அழைப்பிற்காக வந்தார், பெருவெளியில் அமர்ந்தார் கோடி வழிகளில். மேலும் தைப்பூச நாளில் ஏன் அந்த இடத்தில் ஒன்று கூடுகின்றோம்? ஏன் மற்ற நாங்கள் ஒன்று கூடலாமே? இதற்கும் ஒரு மெய்யியல் அறிவியல் உள்ளது. பழனி மலையில் முருகனை வழிபடுவதும் தைப்பூச திருநாளில், இதே மகர கோவில் என்று ஐயப்பனை வழிபடுவதும் மலை மேல் உள்ள ஐயப்பனை வழிபட செல்லுவதும் இதே மகர மாதம் தை மாத நாளில். அப்ப இதற்கெல்லாம் ஏன் ஒரு தொடர்பு உள்ளது? பூசம் என்ற விண்வெளியில் உள்ள விண்மீன், அந்த பூசம் என்ற விண்வெளியில் உள்ள விண்மீன் சனிக்கோளின் துணைக்கோள். அதே மாதிரி சனி கோளின் ஆதிக்கம் உள்ள மகர மாதத்தில் சனி கோளிலிருந்து பூமி அதிகப்படியான கதிர்வீச்சை ஈர்க்கிறது. அதே பூசம் நாளில், பூசம் விண்மீனின் நாளில் சந்திரனும் பூசம் விண்மீன் உள்ள நேர் பாதைக்குள்ளும் சனி கோளின் நேர் பாதைக்குள்ளும் பயணிக்கும் சந்திரன். ஆக சந்திரனின் ஒளி அணுவும் பூசம் விண்மீனின் ஒளி அணுவும் சனி கோளின் ஒளி அணுவும் சீராக ஒன்றோடொன்று கலந்து பூமியில் படுகிறது. அந்த நேரத்தில் வெட்ட வெளியில் எல்லோரும் நின்று அமைதியாக இருந்தாலும் போதும், அல்லது அருள் பெரும் சோதி என்ற அந்த வானில் தெரிகின்ற அந்த சோதியை நினைத்து வள்ளலார் காட்டிய அந்த வழியில் அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் சோதி என்ற வாசகத்தை மட்டுமே கூறிக்கொண்டு அமர்ந்திருந்தால் நீங்கள் இந்த உடலை விட்டு இரவாமை மரணமில்லா பெருவாழ்வு உங்களுடைய ஆவி ஆன்மா ஆறுவீர். உடலை மண்ணுலகில் விட்டு என்று போனாலும் விண்ணுலகில் உள்ள அந்த பரந்த பெருவெளியில் இறைவனை போல ஒளி அணுவாக கலந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்ற கோட்பாட்டை வள்ளலார் உணர்ந்தார். ஆகையால் வெட்ட வெளியை உருவாக்கினார். வெட்ட வெளியில் மட்டுமே இந்த வழிபாட்டை நிகழ்த்த வேண்டும். நீங்கள் வீட்டுக்குள்ளே கோயிலுக்குள்ளே அமர்ந்து ஒரு கட்டிடத்துக்குள்ளே அமர்ந்திருந்தால் அந்த ஒளியின் அணு உங்கள் மீது படாது என்பதை அவர் உணர்ந்ததால் இதை செய்தார். இதேதான் ஒவ்வொரு மலைகளிலும் நாம் ஐயப்பன் கோயில் சென்றால் அன்று நடந்து செல்வார்கள். அந்த ஒளி அணுக்களை தன் மீது படும்படியாக நடந்து சென்று வழிபாடு நடத்திவிட்டு வருவார்கள். இதே பழனி
பழனிமலை சென்றால் அதே தைப்பூச நாளில் கீழிருந்து மேலே நடந்து செல்லும் பாதையில் அன்றைய நாள் அந்த ஒளி அணுக்களை தன்னுள்ளே உள்வாங்கி நடந்து சென்று தனக்கே தெரியாத தன்னுடைய உடலுக்கும் ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் இறைமை அணுவை தனக்குள் நிலைநிறுத்தி கொண்டு வருவார்கள். ஆனால் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை குடமுழுக்கு என்ற பெயரில் இதே பழனியிலும் தற்போது தலையிட்டு எந்த மக்களும் நிம்மதியாக மேலே சென்று காசு இல்லாமல் வழிபட்டு வரக்கூடிய நிலையும் இல்லை என்ற நிலையை மாற்றிவிட்டது. இதே இந்த இடத்தில் வள்ளலாருடைய பணியகத்தில் வள்ளலார் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாரிடமும் வழிபட வருவதற்கு காணிக்கை கூட நீ 100 கொடுத்தாலும் உள்ளே அழைத்து செல்வேன், 200 கொடுத்தாலும் அழைத்து செல்வேன் என்ற அந்த கட்டுப்பாடு இல்லை. சாதி மத கட்டுப்பாடு இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. மேலும் வயிறார பசிப்பினியை போட்டி வருவோருக்கு அனைவருக்கும் உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உணவுக்கு நீங்கள் இவ்வளவு காணிக்கை தர வேண்டும் அல்லது அரசு நிதி ஒதுக்க வேண்டும் அல்லது நீங்கள் வருபவர்கள் நிதி ஒதுக்க வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தாமல் ஒரு சமரச சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கி அதன் வழியில் எல்லா வகையிலும் வரும் உயிர்களுக்கு இன்புற்று வாழ்க என்ற ஒரு நிலையில் அதன் பசிப்பினியை போட்டி அவர்களுடைய உடலுக்குரிய தெய்வீக அருள்களை இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருவெளியை இதை தலையிட்டு முடக்கி இதற்கும் ஒரு உண்டியலை வைத்து இதற்கும் நாம் ஒரு காணிக்கை வைத்து இங்கே இருக்கக்கூடிய ஒன்றுமை சிறைக்கவே அரசு தற்போது இந்த நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் இதே பழனிமலை முருகன் கோயில் தேரோடும் இரவில் எதுக்காக ஓடுது அந்த சந்திரனின் ஒளியல்களை உள்வாங்குவதற்கு தேர் ஓடுகின்றது. கடவுளை கும்பிட்டு கொண்டு பின்னே வாருங்கள், அப்போதாவது உங்கள் உடலுக்குள்ள அந்த ஒளி இறைமை அணுக்கள் பரவட்டும் என்பதற்காக தான் தேர் திருவிழா தேரோட்டம் இதெல்லாம் வைத்தது நம் முன்னோர்கள். அப்ப அதற்கும் இன்று வருமானம் ஒரு தேர்தோட்டம்னா இந்த நாயர் கட்டினாதான் அந்த இடத்துல நிற்க முடியும். அப்புறம் எதுக்குங்க இந்த வழிபாட்டை உருவாக்கினார்கள். இந்து சமய அறநிலையத்துறை உள்ளே இருக்கும் நிலையை அப்படியே காட்ட வேண்டும். கடவுள் பொன் கேட்கவில்லை, பொருள் கேட்கவில்லை, எதையும் கேட்கவில்லை. நாம் அந்த இடத்தில் நின்று நமக்கு நாமே இறைமை அணுக்களை உள்வாங்கிக் கொள்வதற்குரிய வழிவகை தான் சித்தர்களும் முன்னோர்களும் வழிவகுத்து வைத்துள்ளார்களே தவிர அதையும் இன்று வணிகமாக்குவதற்கு அதையும் இன்று நம்முடைய நாட்டின் வணிகம் மட்டும் போவதற்கு பன்னாட்டு பன்னோக்கு மையம் நாங்கள் அடுத்த நாட்டிலே வித்தரனை அந்த வள்ளலார் எழுதியோம் அப்படின்னு சொல்லுவது தவறு. சன்மார்க்கம் என்பதால் உங்களுடைய சூரியனையே அங்கு இருக்கக்கூடிய சூரியனை சின்னமாக வைத்து விட்டீர்கள். அந்த சன் என்று வெளிநாட்டவர்கள் நினைத்துக் கொண்டு விடுவார்கள் என்று நினைத்தீர்களோ அது தவறானது என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் தலையிட்டு பன்னாட்டு பன்னோக்கு மையத்தை அமைந்து விட்டார். இது திராவிட அரசு தான் அவருடைய காலத்தில் அமைந்தது. இந்த சன்மார்க்கம் எங்களுடைய சன்மார்க்கம் உங்களுடைய சூரியனை மையமாக நிறைவேற்றி விடலாம் என்று கனவு காணாதீர்கள். அந்த சன் வேலை இந்த சன் வேலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். வள்ளலார் பஞ்சாயத்தில் இருப்பவர்கள் எதிர்கால யூதர்களுடைய திட்டம் 50 ஆண்டு 60 ஆண்டு கால திட்டம். இது நாளைக்கு நீங்க யார்கிட்ட வெள்ள ஆடை போட்டு நீங்க போட முடியாது. பெண்களையும் வெள்ளாடை மேனியன் வள்ளல் பெருமான் அவருடைய அடையாளத்தையும் அளிக்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டு எல்லோரும் வள்ளலார் பார்த்துக்குவார் என்று உட்கார்ந்து கொண்டு நான் யார் இதற்காக எங்களுடைய தெய்வத்தின் பேரவையில் அழைப்பு கொடுத்து வாங்க இந்த நிலையை நாம் மீட்போம் என்று உடன்படுத்தும் போது எங்களுக்கு என்ன எங்களை வேலை நடத்தலும் குடும்பத்து நடத்தலும் நாங்கள் பார்த்து நாங்களும் காணிக்கை வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வரவில்லை என்று நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்திருந்தால் எங்களை போல் இங்கே உள்ள அனைவரும் உட்கார்ந்து கொண்டு இருந்திருந்தால் இந்த இதை நிறுத்தியிருக்க மாட்டார்கள். குரல் கொடுக்கும் போதுதான் இன்று அந்த கட்டிடப் பணியை நிறுத்தியுள்ளார்கள் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது கட்டிடப் பணியை நிறுத்துவதோடு நாங்கள் விட மாட்டோம். ஆரம்பிச்ச அந்த கூலியை அவங்க மூடுறாங்களா இல்ல நம்ம போய் மூடுவாங்க நாளைக்கு தொடங்குவாங்க. முதல்ல மூடுங்க. ஆரம்பிச்ச அந்த மண்ணை நம்ம இத்தனை பேர் 1000 பேர் இருக்கிறோம். இப்ப விட்டாங்கன்னா போய் ஆளுக்கு ஒரு படி மண்ணை சொல்லப்பட்ட அந்த படி நடக்க முடியுமா முடியாதா? நிறுத்திட்டா இவங்க எங்க வந்தாங்க ஓடுனாங்க. அடுத்தது வரும்போது அவங்க ஊர்லயே வெயில் பண்ணி வச்சுருவாங்க. இதான ஒன்று போட முடியாது. நேற்றிலிருந்து வந்த மக்கள் யாரும் நாம் ஒன்று கூடுவதற்கு போல விடவில்லை காவல்துறை என்பதை இதன் வழியாக தெரிவித்துக் கொண்டு நாம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கட்டுமான பணிக்காக ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். முதலில் அப்புறப்படுத்திவிட்டு அந்த நிலத்தை வெட்டவெளிக்குரிய நிலமாக தோண்டிய குழியை முதலில் மூடிவிட்டு அடுத்தது அவங்க வேலை அவங்க பார்த்துட்டோம்.
அந்த இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசை வன்மையாக